ஹாய் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் பிரைம் வியூ. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணுறது நல்லதா அல்லது டைரக்ட்டா வந்து பங்கு சந்தையில நாம போய் டைரக்ட்டா வந்து ஸ்டாக்ல முதலீடு பண்றது நல்லதா அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். ஏன்டா பலரும் சொல்ற காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ல நம்ம முதலீடு பண்றதுக்கு பதிலா டைரக்ட் ஸ்டாக்ல முதலீடு பண்ணா நம்மளோட அ பண்ற முதலீடு வந்து ரொம்ப சீக்கிரம் வளர்ந்துரும். நாம தேவையில்லாம மியூச்சுவல் ஃபண்ட்ல சொல்ற மாரி ஒரு 4, 5 வருஷம்னா காத்திருக்கணுங்கிற அவசியம் கிடையாது அப்படிங்கிற மாரிலாம் சொல்லுவாங்க. பட் இதுல இருக்கிற ரிஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து முதலீடு பண்ணக்கூடிய அந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு நல்ல ஸ்டாக்கா இருக்குமா அப்படிங்கிறது எந்த காலகட்டங்களையும் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம வந்து உதாரணமா வந்து ஏதாச்சும் ஒரு நிறுவனங்கள் தேர்ந்தெடுத்து அதில ஒரு 5 வருஷம், 10 வருஷம் தொடர்ந்து நான் முதலீடு பண்ண போறேன் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு நம்ம முதலீடு பண்றப்ப, அந்த முதலீடு வந்து எல்லா டயத்துலயும் கரெக்ட்டா இருக்குங்கிறதுக்கு எந்த ஒரு கேரண்டியும் கிடையாது. உதாரணமா பார்த்தீங்கன்னா, எஸ் பேங்க சொல்லலாம். எஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா, ஒரு டயத்தில வந்து எவ்வளோ ஃபேமஸா இருந்துச்சு. அதோட பங்குகள்லாம் பார்த்தீங்கன்னா, ரூ. 450 ரூ. 460 அப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சு. இன்னைக்கு அதோட பங்கோட விலைய பார்த்தீங்கன்னா வந்து ரூ. 12லேருந்து இப்ப ரூ. 20 அப்படிங்கிற அளவுக்கு இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த நிறுவனத்தில நடந்த மிகப்பெரிய ஒரு மோசடியினால இப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் நடந்திருக்கு. இதெல்லாம் வந்து நமக்கு தெரியணும். தெரியாம போய் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ரூ. 300 விலையிலயோ அல்லது ஒரு ரூ. 250 விலை குறைஞ்சிருக்கப்ப நம்ம போய் முதலீடு பண்ணியிருப்போம். ஏன்டா இந்த நிறுவனத்தில வந்து நம்ம முதலீடு பண்ணி இது இன்னும் நமக்கு அதிக வருமானத்த குடுக்கும்னு நம்ம முதலீடு பண்ணியிருப்போம். அது அப்படியே வந்து ரிவர்ஸ்ல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்து ஃபுல் நாலேட்ஜ் இருக்கணும். அது மாத்திரம் இல்லாம மார்க்கெட்ல என்ன நடக்குது, அந்த நிறுவனங்கள்ல என்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இதற்கெல்லாம் நேரம் இருந்துச்சுன்னா யாரெல்லாம் வந்து டைரக்ட் ஸ்டாக்ல முதலீடு பண்ணலாம். அப்படி இல்லாதவங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு பண்றதுக்கு சிறந்ததா இருக்கும். இந்த வீடியோல நாம உங்களுக்கு பல கம்பேரிசன் உங்களுக்கு எடுத்து காட்டப் போறேன். என்னென்ன விஷயங்கள் வந்து அட்வான்டேஜ் இருக்கு, என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு அப்படிங்கிற பல விஷயங்கள பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த ஸ்க்ரீன்ல நம்ம பார்க்குறது வந்து இந்த டீட்டெயில்ல பார்க்குறது வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து எப்படி செயல்படும் அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். உதாரணமா வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து உங்கள மாரி, என்ன மாரி இருக்க முதலீட்டாளர் வந்து பணத்த இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுவாங்க. அத வந்து பூல் ஆஃப் மனி அப்படின்னு சொல்லுவோம். அது எந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனத்தில போய் நீங்க முதலீடு பண்ணாலும், வந்து நம்மளோட பணம் எல்லாம் வந்து ஒரு இடத்துல வந்து பூலா வந்து அவங்க வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த நிறுவனத்தில இருக்கிற அந்த ஃபண்ட் மேனேஜர், அதாவது நம்ம எந்த ஃபண்ட்ல முதலீடு பண்றோமோ அந்த ஃபண்ட நிர்வகிக்கக்கூடிய ஃபண்ட் மேனேஜர் வந்து, அத வந்து என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து, ஸ்டாக்கள போய் வாங்குவாரு. அந்த ஸ்டாக்ல தான் வந்து செக்யூரிட்டீஸ்ன்னு போட்டிருக்கு. அந்த செக்யூரிட்டீஸ் வாங்குனதுக்கப்புறம் வந்து, அதுலேருந்து கிடைக்கிற வருமானமோ அல்லது நஷ்டமோ நமக்கு வந்து திருப்பி ரிட்டர்ன் மாரி நமக்கு திருப்பி கிடைக்கும். இப்படி தான் வந்து நம்ம பண்ற முதலீடுங்கிறது செயல்படும். பட் அதே நேரத்தில நம்ம ஸ்டாக் முதலீட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா போய் நீங்க ஒரு நிறுவனத்தோட பங்க நீங்க வாங்குனீங்கன்னா வந்து, நீங்க அந்த கம்பெனியோட ஒரு ஓனர்ஷிப்ல பார்ட் எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிற மாரி தான் அதோட அர்த்தம். இதுல வந்து நீங்க டைரக்ட்டா முதலீடு பண்றதுனால, உங்களுக்கு அந்த நிறுவனத்த பத்தின ஃபுல் விபரங்களும் தெரிஞ்சிருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா, நீங்க டைரக்ட் ஸ்டாக்ல முதலீடு பண்ணலாம். இது 2க்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். இந்த ஸ்க்ரீன்ல நம்ம பார்க்குறது வந்து ஈக்விட்டீஸ்ங்கிறது வந்து இந்த அதாவது பங்குகள பத்தின விஷயங்கள வந்து இந்த கோளத்திலயும், அடுத்தது கிரீன் கலர்ல நீங்க பார்க்குறது மியூச்சுவல் ஃபண்ட பத்தின விபரங்கள் தான் இதில பார்த்துருக்கோம். ஒவ்வொரு காலத்திலயும் பார்த்தீங்கன்னா, இப்ப 2க்கும் உள்ள டெஃபினிஷன் என்ன அப்படிங்கிறது இங்க இருக்கு. அதாவது ஈக்விட்டில நீங்க முதலீடு பண்றப்ப அந்த நிறுவனத்தில வந்து நீங்க ஓனரா இருக்கீங்க. அதே நேரத்தில மியூச்சுவல் ஃபண்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து நான் சொன்னது மாரி ஒரு பூல் ஆஃப் ஃபண்ட்ல போய் நம்ம எல்லாம் முதலீடு பண்றோம். அதுலேருந்து நமக்கு பிரிச்சு நம்ம எந்தெந்த ஸ்டாக்ல முதலீடு பண்ணாங்களோ, அதுலேருந்து ஒரு சொற்பமான அளவு நமக்கு அக்குமுலேட் பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ரிஸ்க்க பொறுத்தவரைக்கும் ஈக்விட்டில வந்து டைரக்ட் ஸ்டாக்ல முதலீடு பண்றப்போ வந்து ரிஸ்க் ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் சொன்னது மாரி அந்த ஸ்டாக்கோட விலை இறங்குச்சுன்னா, அது உங்கள பெரிய அளவுல பாதிக்கும். நீங்க ரூ. 10,000 முதலீடு பண்ணிட்டு, ஒரு ரூ. 1000 விலையில வந்து ஒரு ஸ்டாக்ல நீங்க வாங்குறீங்க. அது திடீர்னு ஒரு 4, 5 நாளா வந்து உலகத்துல நடக்கிற ஏதோ ஒரு நிகழ்வாட்டி பங்கு இறங்குதுன்னு பார்ப்போம். அந்த இறங்குற டயத்துல வந்து அந்த ரூ. 1000க்கு நீங்க பண்ண முதலீடு வந்து ரூ. 700 வந்துருச்சுன்னா, உங்களுக்கு பெரிய ஒரு நஷ்டமா இருக்கும். அதே நேரத்துல மியூச்சுவல் ஃபண்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு ஃபண்ட்ல முதலீடு பண்றப்போ ஒரு 30 ஸ்டாக்லயோ அல்லது 40 ஸ்டாக்லயோ முதலீடு பண்ணுவாங்க. உங்களுக்கு அந்த ஸ்டாக் ஏதாச்சும் அதுல இருக்க ஒரு நெகட்டிவா ஒரு வருமானத்த குடுத்துச்சுன்னா, அந்த ஸ்டாக் உங்களுக்கு பெரிய அளவுல பாதிக்காது. ஏன்டா, அதுல வந்து ஏற்கனவே வந்து ஒரு 30 ஸ்டாக்கள் இருக்கும். இந்த ஒண்ணோட விலை இறங்குனாலும் மத்த இருக்கிற ஒரு 29 ஸ்டாக் வந்து விலை ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ரிஸ்க் வந்து இதுல பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ல ரொம்ப ரொம்ப குறைவு அப்படின்னு சொல்லலாம். ரிட்டர்ன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து, நீங்க டைரக்ட் ஸ்டாக்ல நீங்க முதலீடு பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அதிக ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, சப்போஸ் நீங்க முதலீடு பண்ண அந்த ஸ்டாக் இன்னும் வளரும் அப்படின்ட்டு நீங்க நம்புனீங்கன்னா, அந்த ஸ்டாக் நிறுவனங்களும் வந்து அதிக அளவுல வந்து ப்ராஃபிட் மேக் பண்ணுச்சுன்னா, வந்து அந்த ஸ்டாக்கோட விலை வந்து சரசரன்னு ஏறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் அதே நேரத்தில மியூச்சுவல் ஃபண்ட பொறுத்தவரைக்கும் வந்து ரிஸ்க் குறைவா இருக்கிறதுனால வந்து, நீங்க பண்ணியிருக்க அந்த 30 ஸ்டாக்லயோ, 40 ஸ்டாக்லயோ இருக்கிற வருமானம் வந்து ஒரே டயத்துல எல்லாம் வந்து 100% உயர்ந்துரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒண்ணு ஒரு 10% மேல ஏறுச்சுன்னா, அடுத்த ஸ்டாக் மேபி 5% கீழ இறங்கலாம். இப்படித்தான் அதுல
வளர்ச்சிங்கிறது இருக்கும். அதனால வந்து ரிட்டர்ன்ங்கிறது ஒரு ஆவரேஜான ரிட்டர்னாக இருக்கும். டைவர்சிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் டைரெக்டாக ஒரு ஸ்டாக்ல முதலீடு பண்ணீங்கன்னா பெரிய டைவர்சிஃபிகேஷன் கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட பங்குல முதலீடு பண்ணுறீங்க. அதே நேரத்தில் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணுறப்ப நீங்கள் பல துறை சார்ந்த முதலீடு பண்ணுறீங்க. உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து வெல் டைவர்சிஃபைடாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஈக்விட்டியில் நீங்கள் டைரெக்டாக முதலீடு பண்ணுறப்ப நீங்கள் தான் அதோட ஓனர். நீங்கள் தான் வந்து டிசிஷன் எடுக்கணும். அதே நேரத்தில் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் ஃபண்ட் மேனேஜர் கீழே பெரிய அனலிட்டிக்கல் டீமே இருக்கும். அவங்க எல்லாம் வந்து சேர்ந்து தான் வந்து ரிசர்ச் அனலைஸ் பண்ணி தான் வந்து ஒரு நிறுவனங்களை தேர்ந்தெடுப்பாங்க. அந்த நிறுவனங்களில் வந்து ஒரு ஐ வச்சுருப்பாங்க. அதாவது அந்த நிறுவனத்தில் என்ன போயிட்டுருக்கு, என்ன நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு தெரியும். ரிசர்ச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்மலாம் வந்து ஒரு இண்டிவிஜுவலா ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற நபரா இருக்கும் பட்சத்தில வந்து நமக்கு ஒரு பெரிய அளவுல நாலேட்ஜ் இருக்காது. என்னதான் நீங்க வந்து அரைகுறையா வந்து நீங்க ஒரு பேலன்ஸ் ஷீட்ட பத்தி தெரிஞ்சிருந்தாலும், உங்களுக்கு அத பத்தின ஃபுல் விபரங்கள் தெரியாது. ஏன்னா, நமக்கு அது பத்தின அந்த டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. நாம அப்படிப்பட்ட நிறுவனங்கள்ல நம்மளோட வேலையும் கிடையாது. மியூச்சுவல் ஃபண்ட பொறுத்தவரைக்கும் அந்த ஃபண்ட் மேனேஜரோட ரோலே இதுதான். இதுதான் அவருக்கு வேலை. ஃபுல் டே இதுதான் செய்ய போறாரு. அதனால அவருக்கு வந்து இத பத்தின நாலேட்ஜ் ரொம்ப அதிகமா இருக்கும். அடுத்தது கண்ட்ரோல பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஸ்டாக்ல நீங்க வாங்குறதா இருந்தாலும் சரி, விக்கிறதா இருந்தாலும் சரி, நீங்க தான் ஓனா நீங்க முடிவு பண்ணணும். அதே நேரத்தில மியூச்சுவல் ஃபண்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து, அந்த மேனேஜ் பண்ற அந்த ஃபண்ட் மேனேஜரோட டிசிஷனா இருக்கு. அதனால அவரு என்ன நினைக்கிறாரோ, அத வந்து அவரு எக்ஸிக்யூட் பண்ணுவாரு. இதுல நல்லதும் இருக்கலாம், கெட்டதும் இருக்கலாம். அடுத்தது டிரான்சாக்ஷன் காஸ்ட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு பண்றதற்கு உங்களுக்கு டீமேட் கணக்கோ எதுவுமே தேவை கிடையாது. அதே நேரத்தில ஸ்டாக் மார்க்கெட்ல டைரக்ட்டா முதலீடு பண்றதுக்கு உங்களுக்கு டீமேட் வேணும். டீமேட் அக்கவுண்ட் நீங்க ஓப்பன் பண்ணணும். அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எஸ்எஸ்டி சார்ஜ் அதாவது ஒரு பங்கா நீங்க வாங்குனீங்கன்னா, அதற்கான அடிஷனல் சார்ஜஸ் இருக்கு. அந்த சார்ஜஸ்லாம் நீங்க பே பண்ண வேண்டியிருக்கும். மியூச்சுவல் ஃபண்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, என்ட்ரில வந்து எந்த சார்ஜஸும் கிடையாது. எக்ஸிட்ல பொறுத்தவரைக்கும் உங்கள தொடர்ந்து முதலீடு பண்ண வச்சிருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில வந்து அந்த எக்ஸிட் சார்ஜஸ் இருக்கும். அதனால வந்து அந்த சார்ஜஸும் பிளஸ் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து ஒரு எவ்வளோக்கு எவ்வளோ குறைவா நீங்க தேர்ந்தெடுத்து முதலீடு பண்றீங்களோ, அப்போ உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும். அதனால எப்பயுமே நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு பண்றப்போ வந்து டைரக்ட் பிளான்ல முதலீடு பண்ணுங்க. ஒரு ஏஜென்ட் வழியாவோ அல்லது ஒரு புரோக்கர் வழியா நீங்க போய் முதலீடு பண்ணீங்கன்னா, நீங்க ரெகுலர் பிளான்ல முதலீடு பண்ணுவீங்க. ரெகுலர் பிளான பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அதில எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அதிகமா இருக்கும். அதனால தேவையில்லாம உங்களோட பணத்த நீங்க லூஸ் பண்ணுவீங்க. ஃபைனலா வந்து இன்வெஸ்ட்மென்ட் அமௌண்ட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு பங்குல முதலீடு பண்றதா இருந்தா, நீங்க வந்து ஒரு பங்க வாங்குறதுக்கு வந்து அதற்கான தொகை இருந்தா தான் நீங்க வாங்க முடியும். அதே நேரத்தில மியூச்சுவல் ஃபண்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 100லேருந்து கூட நீங்க முதலீடு பண்ண முடியும். ஸோ இது 2க்கும் உள்ள வித்தியாசங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். இந்த ஸ்க்ரீன்ல நம்ம பார்க்குறது வந்து, நான் வந்து ஒரு குறிப்பிட்ட சில ஸ்டாக்கள வந்து உங்களுக்கு காட்டப் போறேன். இந்த பிரைஸ் எல்லாம் வந்து நான் லாஸ்ட் மந்த் எடுத்த பிரைஸ். இன்னைக்கு என்ன ரேட் இருக்குன்னு எனக்கு தெரியாது. உதாரணமா வந்து HDFCயோட பிரைஸ் வந்து ரூ. 1665 இருந்துச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, டிசிஎஸ் வந்து 4522 இருந்துச்சு. இன்ஃபோசிஸ் ரூ. 1944 இருந்துச்சு. ஐடிசி 513 இருந்துச்சு. ரிலையன்ஸ் வந்து ரூ. 2945 இருந்துச்சு. அடுத்தது ஐசிஐசிஐ பேங்க்ல பார்த்தீங்கன்னா வந்து அதோட பிரைஸ் வந்து ரூ. 1250 இருந்துச்சு. எதுக்கு நான் இத எடுத்து காட்டுறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த ஒரு லார்ஜ் கேப்பா இருக்கட்டும், அல்லது ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட்ல நீங்க போய் முதலீடு பண்ணாலும், இந்த ஸ்டாக்ல வந்து நிச்சயமா உங்களோட போர்ட்ஃபோலியோல இருக்கும். ஸோ இந்த ஸ்டாக்ல நீங்க இண்டிவிஜுவலா ஒவ்வொரு ஸ்டாக் நீங்க வாங்கணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டா கூட, நீங்க ஒரு ரூ. 12,842 நீங்க முதலீடு செய்ய வேண்டியிருக்கும். அதாவது இந்த 6 ஸ்டாக் நீங்க ஒவ்வொரு எண்ணிக்கையில நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா, உங்களுக்கு 12,842 வந்து உங்களுக்கு தேவைப்படும். அதே நேரத்தில ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு செய்யும் நபர் வந்து ஒரு ரூ. 500 அல்லது ரூ. 1000 முதலீடு பண்ணலாம். ரூ. 2000 முதலீடு பண்ணலாம். இப்படி அவர் முதலீடு பண்றதுனால என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இதுல உங்கள மாரியும், என்ன மாரியும் இருக்கிற மக்கள் வந்து முதலீடு பண்றப்போ வந்து, இத வந்து எஸ்ஐபி இன்வெஸ்டரா இருக்கட்டும், லம்ப் முதலீட்டாளரா இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து ஒரு நம்ம பண்ற முதலீடு எல்லாம் ஒரு இடத்துல சேவ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து பூல் ஆஃப் மணின்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து நமக்கு இந்த யூனிட் வந்து நமக்கு கிடைக்கும். இதுல இருக்கிற அந்த 12,000 நமக்கு தேவை கிடையாது. ஈவன் ரூ. 500 கூட ஒரு நபர் முதலீடு பண்ண முடியும். ஸோ அப்படிப்பட்ட வசதி வந்து நமக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்கு. நான் சொன்னது மாரி, நமக்கு ஒரு டைரக்ட் ஸ்டாக்ல முதலீடு பண்றப்ப, நல்ல ஒரு வெல் நாலேட்ஜ் இருக்கு. அதாவது நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஷேர் மார்க்கெட்ட பத்தி ரொம்ப டீப்பா தெரிஞ்சுக்கணும். எனக்கு வேற எந்த வேலையும் கிடையாது அப்படிங்கிற நபர மாத்திரம் டைரக்ட் ஸ்டாக்ல முதலீடு பண்ணலாம். அதுவும் அவர் வந்து முதலீடு பண்றது வந்து நல்ல நாலேட்ஜ் இருந்து, அந்த நிறுவனங்கள பத்தின விஷயங்கள் தெரிஞ்சிருந்தா மாத்திரம் முதலீடு பண்றது சிறந்தது. அது இல்லாட்டி இப்ப நான் சொல்றது மாரி, இப்ப இந்த எஸ் பேங்க், அதுக்கப்புறம் சத்யம் கம்ப்யூட்டர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இதுல முதலீடு பண்ணவங்களுக்கு எல்லாம் வந்து எவ்வளோ பெரிய நஷ்டம் அடைஞ்சிருக்காங்கங்கிறத முதலீடு பண்ணவங்கள்ட்ட நீங்க கேட்டா தெரியும். ஸோ அப்படிப்பட்ட தவற நீங்களும் செஞ்சிராம நீங்க முதலீடு பண்றதுக்கு உங்களுக்கு நேரம் இல்ல. நான் வந்து ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். மாசம் சேலரில நான் ஒர்க் பண்றேன் அப்படின்னு நபருக்கு வந்து ஈக்விட்டி ஃபண்டுகள் தான் சிறந்தது அப்படிங்கிறத நான் இங்க தெரிவிச்சுக்கிறேன்.
அடுத்தது உங்களோட போர்ட்ஃபோலியோ நீங்க எடுத்து பாருங்க. எத்தன ஸ்டாக்ல நீங்க முதலீடு பண்ணியிருக்கீங்கன்னு. எப்படி பார்த்தாலும் ஒரு குறைந்தபட்சமா பார்த்தீங்கன்னா, ஒரு 30 ஸ்டாக் ஆச்சும் உங்களோட போர்ட்ஃபோலியோல இருக்கும். ஒரு 20லேருந்து 30 ஸ்டாக்ல நீங்க முதலீடு பண்ணும் நபரா இருந்தா, உங்களுக்கு டைரக்ட் ஸ்டாக்ல முதலீடு பண்ண வேண்டிய தேவை கிடையாது. ஏன்னா, ஒரு மியூச்சுவல் ஃபண்ட நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னாலே, அதுல ஒரு 30 ஸ்டாக் இருக்க போது, அப்படி இருக்கிறப்ப நீங்க போய் இவ்ளோ ஸ்டாக்கையும் நீங்க மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தவறா இருக்கு. அதனால என்ன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து, நானும் ஒரு டயத்துல வந்து டைரக்ட் ஸ்டாக்ல முதலீடு பண்ணிட்டு தான் இருந்தேன். பட் பார்த்தீங்கன்னா வந்து, எல்லா ஸ்டாக்லும் வந்து ஒரே டயத்துல விலை ஏறிடாது. ஒரு ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, ஒரு 25%ல இருக்கும். ஒரு ஸ்டாக் 100% லாபத்துல இருக்கும். ஒரு ஸ்டாக் நெகட்டிவ்ல இருக்கும். ஸோ இப்படி உங்களோட ஓவரால் போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா வந்து, ரொம்ப ஒரு பெரிய ஒரு வளர்ச்சி அடைஞ்சிராது. என்னதான் நீங்க ஸ்டாக்ல போய் முதலீடு பண்ணாலும், உங்களுக்கு எல்லாமே வந்து நீங்க 100%க்கு உங்களோட பங்குகள் எல்லாம் வந்து விலை உயர்ந்துராது அப்படிங்கிறதுல நிச்சயமா கேரண்டியா இருக்கு. நீங்களே உங்களோட போர்ட்ஃபோலியோ நீங்க அனாலிசிஸ் பண்ணி பாருங்க. ஸோ ஆல்வேஸ் வந்து என்ன பொறுத்தவரைக்கும் வொர்க்கிங் பெர்சனா இருக்கும் நபருக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்ட் தான் வந்து பெஸ்ட்டான டூல்ஸா இருக்கு. நீங்க மியூச்சுவல் ஃபண்ட தேர்ந்தெடுக்கிறதுக்கு எந்த ஃபண்ட வேணாலும் தேர்ந்தெடுங்க. நீங்க இந்த ஸ்க்ரீன்ல பார்க்குறது மாத்திரம் கிடையாது. எவ்வளோ நிறுவனங்கள் இருக்கு மியூச்சுவல் ஃபண்ட பொறுத்தவரைக்கும். நான் ஜஸ்ட் ஃபேமஸா இருக்கிற நிறுவனங்கள வந்து நான் உங்களுக்கு எடுத்து காட்டியிருக்கேன். ஸோ நமக்கு முதலீடு பண்றதற்கு எவ்வளோ நிறுவனங்கள் இருக்கு, எவ்வளோ சாய்ஸஸ் இருக்கு. அதனால மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு பண்றது தான் சிறந்தது. ரிஸ்க்க வந்து நம்ம பெரிய அளவுல குறைக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, லாங் டெர்ம பொறுத்தவரைக்கும் ஒரு 5 வருஷம், 10 வருஷம் தொடர்ந்து நீங்க முதலீடு பண்றப்ப இந்த திட்டங்கள் எல்லாம் வந்து பெரிய அளவுல பெனிஃபிட்ட குடுக்கும். ஏன்டா ஃபண்ட் மேனேஜர் வந்து இதற்கான ரோல் ப்ளே பண்றாரு. நமக்கு மாரி நம்ம ஒரு இடத்துல ஒர்க் பண்றோம். நம்ம வந்துட்டு வாங்க முடியும், விக்க முடியும். மொபைல்ல வந்துட்டு ஜஸ்ட் ஒரு கிளிக்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம், செல் பண்ணிடலாம். பட் அந்த நம்ம பண்ணுன முதலீடு வந்து மல்டிப்ளை ஆனுச்சா அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது. அதே நேரத்தில ஃபண்ட் மேனேஜர பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவருக்கு வாஸ்ட் நாலேட்ஜ் இருக்கும். அதாவது மார்க்கெட் பத்தின தெளிவு இருக்கும். அவருக்கு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல வந்து என்ன நடக்குது? எந்த நிறுவனங்கள்ல வந்து என்னென்ன நெகட்டிவிட்டி இருக்கு? என்னென்ன பாசிட்டிவிட்டி இருக்கு? மார்க்கெட்ல உள்ள நியூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து, இவங்களுக்கு ரொம்ப குயிக்கா தெரியும். ஸோ ஃபண்ட் மேனேஜரோட ரோலுங்கிறது பெரிய ரோலா இருக்கு. அது மாத்திரம் இல்லாம நம்மளாட்டி ஒரு டைம்ல வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டாக்ல முதலீடும் செய்ய முடியாது. அதே மாரி குறிப்பிட்ட ஸ்டாக்க விட்டு வெளியேயும் வர முடியாது. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இதுதான் அவங்களுக்கு தொழிலு. அதனால அவங்க கரெக்ட்டான டிசிஷன் எடுப்பாங்க அப்படின்னு நம்ம நம்பலாம். அப்படி நம்புறதுனால தான் வந்து இவ்வளோ ஃபண்டுகள் வந்து பெரும்பெரும் வருமானத்த குடுத்துட்டு இருக்கு. நான் போடுற பல வீடியோக்கள நீங்க பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு அது புரியும். ஐ ஹோப் இன்னைக்கு பார்த்த வீடியோல நம்ம ஸ்டாக்ல முதலீடு பண்றது நல்லதா? மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு பண்றது நல்லதா? அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம். இதுல பலவிதமான விஷயங்கள வந்து உங்கள்ட்ட டீப்பா நான் எடுத்து குடுத்திருந்தேன். எதற்காக வந்து நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு பண்ணணும்? ஒரு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணும் நபருக்கு வந்து எந்த டூல்ஸ் சரியா இருக்கும்? அப்படிங்கிறதற்கான ஒரு கிளியர் கட்டான இன்ஃபர்மேஷன் எடுத்து சொல்லியிருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃபேமிலி, ஃபிரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் என் சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, என் சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மேலும் இதே மாரி ஒரு நல்ல டாபிக்கோட எகைன் நான் உங்கள மீட் பண்றேன். அதுவரைக்கும் டேக் கேர். பாய்.